Hi, hello. Welcome to the channel Edu for You. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா environment பத்தி பார்க்க போறோம். So, what is environment? Environment, it is a complex network of physical, biological, and social systems that make up our planet. So, it's a network of physical, biological, social systems that make our planet. Human activities have caused severe damage to the environment in recent years. Protecting the environment is crucial for our survival and the survival of future generations. So வந்து நம்ம பிளானட் வந்து இப்ப நிறைய பொல்யூஷன் அண்டர்கோ ஆயிருக்கு. சாயில், ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நிறைய நாய்ஸ் பொல்யூஷன், நிறைய பொல்யூஷன் இருக்கு. இப்போ இந்த நம்ம ஒரு பேசிக் சர்வைவலுக்காகவே நம்ம என்விரான்மெண்ட் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணாதான் நம்மளும் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனோட சர்வைவலும் ஈஸியா இருக்கும். A healthy environment provides essential resources such as clean air, water, and food, and supports biodiversity and regulates the Earth's climate. Maintaining of Earth's climate is also important. Environmental damage can have significant impacts on human health, wildlife, and planet's climate. So environment நம்ம அதிகப்படியான டேமேஜ் ஆகும்போது நம்ம ஹியூமன் ஹெல்த்தும், ஸோ நம்ம ஏர் வந்து பொல்யூட் ஆகும்போது ஏர், வாட்டர் அண்ட் ஃபுட் எல்லாம், ஏர் வாட்டர் பொல்யூட் ஆகும்போது நம்ம ஹியூமன் ஹெல்த்துமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். இதே வந்து வைல்ட் லைஃபோட ஹெல்த்துமே வந்து அஃபெக்ட் ஆகதான் செய்யும். ஏன்னா இட் ஆல்சோ ஈட்ஸ், அதே ஏர் தான் அதுவும் ப்ரீத் பண்ணுது, அந்த ஃபுட் தான் அதுவும் சாப்பிடுது. ஸோ அது வைல்ட் லைஃபுக்குமே வந்துட்டு டேமேஜஸ் வந்து ஏற்படும். ஏன் நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம்? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் த என்விரான்மெண்ட். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹியூமன் சர்வைவல் அண்ட் சர்வைவல் ஆஃப் ஃபியூச்சர் ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரொவைட்ஸ் கிளீன் ஏர், வாட்டர் அண்ட் ஃபுட். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சுத்தமான காற்று, தண்ணி, உணவு வந்து தேவை. சப்போர்ட்ஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் ரெகுலேட்ஸ் த எர்த் கிளைமேட். எர்த் கிளைமேட்டை வந்து பேலன்ஸ் பண்ணாதான் குளோபல் வார்மிங் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டேமேஜ். என்விரான்மெண்டல் டேமேஜை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். அண்ட் இம்பாக்ட் ஹியூமன் ஹெல்த் த்ரூ ஏர், வாட்டர் அண்ட் சாயில் பொல்யூஷன். ஸோ நம்ம ஏர், வாட்டர் எல்லாமே பொல்யூட் ஆகும்போது நம்ம ஹியூமன் ஹெல்த்துமே வந்து அஃபெக்ட் ஆகும். causes sea levels to rise and more frequent natural disasters due to climate change. அப்ப sea level வந்து அதிகமாகும். கிளைமேட், குளோபல் கிளைமேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அங்க இருக்க ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகும், sea levels வந்து ரைஸ் ஆகும். அப்ப நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து நடக்கும். destroys habitats and decreases species population. ஸோ இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தா கண்டிப்பா வந்து ஒரு ஹேபிடேட் அழியும், சில ஸ்பீஷிஸ் வந்து அழியறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. What can we do to protect the environment? So environment protect பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அது ஃபர்ஸ்ட் வந்து சஸ்டைனபிள் பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிளிங் மெட்டீரியல்ஸ். அப்புறம் கன்சர்விங் தி எனர்ஜி. நம்ம ரிசோர்சஸ் வந்து நம்ம லிமிட்டா யூஸ் பண்ணணும். தென் யூசிங் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். Government can implement policies and regulations to protect natural resources and enforce environmental standards. Government வந்து சில policies and regulations வந்து போடலாம். Support conservation efforts such as protecting habitats and preserving biodiversity. So biodiversity preserve பண்றதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போடலாம். மேக் ஸ்மால் சேஞ்சஸ் இன் டெய்லி லைஃப் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் கம்யூனிட்டி எஃபர்ட்ஸ் டு கிளீன் அப் லோக்கல் ஏரியாஸ். எப்பவுமே வந்து சேஞ்ச் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வீடு, நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியா நம்ம வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்யூனிட்டி லெவல்ல நம்ம கொண்டு போய் ஸோ நம்ம நேஷனல் அண்ட் வேர்ல்ட் வைல நம்ம வந்து கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாட் இஸ் ஈகாலஜி. ஈகாலஜி வந்துட்டு என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் their interactions with one another and with their surroundings. Interactions, so living organism and the interaction with one another with their surroundings. Ernest Haeckel அவர் தான் வந்துட்டு இந்த டேர்ம் ஈகாலஜி வந்து இன்வென்ட் பண்றாரு 1869. he is a German biologist. ஈகாலஜி அப்படிங்கிறது இது வந்து இட்ஸ் a Greek word, ஓக்கியோஸ், which means home or estate, and logos அப்படின்னா study அப்படின்னு அர்த்தம். So it also focuses on the interaction between organism and environmental components. That is the study of living organisms and the interactions with one another and the surroundings அப்படின்னா interactions of both living and non-living organism, biotic and abiotic components. It is concerned with how organisms are shaped by their surroundings as well as how they utilize environmental resources such as energy flow and mineral cycling. It also tells about the நம்மளோட என்விரான்மெண்ட்ல எனர்ஜி ஃப்ளோ, மினரல் சைக்கிளிங், அது எல்லாத்தையும் வந்து படிக்கிறது வந்து ஈகாலஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து
What is the difference between environment ecology அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Environment and ecology are difference. The environment refers to the interaction of physical, chemical and biological components. The ecology பார்த்துட்டோம்னா study of how organisms interact with their surroundings. It is a distinct group of living creatures. So இது வந்து interaction of physical, chemical and biological components. இது வந்து how organisms interact with their surroundings அப்படிங்கிறது ecology. It is a set of circumstances in which living thing exist. It is interaction between organism and their surroundings. So it is a circumstance which a living thing exists. இது வந்து interaction between organism and their surrounding. Environment can be big or small. It is a vast area that involves a lot of different smaller ecosystem. அது வந்து ecology. Environment பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட purpose is to look at the internal and external elements that influence the environment. இதே வந்துட்டு ecology வந்து இதோட purpose வந்து என்ன? Learn about processes, adaptability, distribution and biodiversity, life process, adaptability இதெல்லாம் வந்து பண்றது ecology. அப்புறம் environmental causes include pollution, global warming, deforestation and other more serious issues. The ecological consideration include population size, dispersion of organisms, diversity and competition among them. The environmental elements வந்து என்னெல்லாம்? Temperature, water, light, air, soil and nutrients. Ecology is the study of different ecosystem and how animals depend on one another to survive. So எப்படி animals வந்து ஒருத்தங்க எப்படி டிபெண்டண்டா இருக்கு, how they survive அப்படிங்கிறது ecology. Environment பார்த்துட்டோம்னா it's the area in which living organisms, whether biotic or chemical, exist. The ecology refers to something that is environmentally friendly and does not harm any specific species or substance. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் சும்மா ஒரு சின்ன டயக்ராம். இப்போ என்விரான்மெண்ட்குள்ள பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவாலஜி இருக்கு, அப்புறம் அதோட சொசைட்டி அண்ட் எக்கானமி. ஸோ என்விரான்மெண்ட்குள்ளதான் இது எல்லாமே இருக்கு. தென் ஈக்குவாலஜி, சொசைட்டி அண்ட் எக்கானமி எல்லாமே இன்டர்லிங்க்டா இருக்கு. இது நம்ம வந்து ஏதாவது எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டயக்ராம். ecosystem பார்த்துட்டோம் அப்படின்னா is a geographical area in which plants, animals and other species as well as weather and topography interact to generate a living bubble. ஒரு living bubble கிரியேட் பண்றது என்ன அப்படின்னா ecosystem வந்துட்டு structural and functional unit of ecology. So structural and functional unit of ecology is ecosystem in which living species interact with one another and with their surroundings. An English botanist A.G. Tansley created the term ecosystem. Ecosystem வந்து பண்ணது A.G. Tansley in 1935. The biological and behavior interactions between living and non-living factors that make up the ecological system are included in the definition of ecosystem. Climate, soil, water, sun, earth, rocks, atmosphere, temperature and humidity are the examples of non-living characteristics of the environment. Solar energy இருக்கு. So with the help of solar energy in the process of photosynthesis, plants வந்து producers வந்து என்ன பண்ணுது அப்படின்னா it is the food for grass eating animals. herbivores வந்து இது வந்து ஃபுட்டா இருக்கு, இது வந்து கன்சியூமரா இருக்கு. இதே வந்துட்டு இந்த கிராஸ் ஈட்டிங் அனிமல் வந்து மீட் ஈட்டிங் அனிமலுக்கு இது ஒரு கன்சியூமரா இருக்கு. அப்புறம் வந்து இந்த வெஹிக்கிள்ஸ், ஹியூமன்ஸ், நம்ம இண்டஸ்ட்ரீஸ் இதுல இருந்து என்ன நம்மளுக்கு வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இருக்கு. அதை வந்து என்ன பண்ணுது பிளான்ட் வந்து திருப்பி நம்மளுக்கு ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. தென் இந்த பிளான்ட் வந்து செத்து போகுது அப்படின்னா இது வந்து டீகம்போஸ் ஆகுது. திருப்பி டீகம்போஸ் ஆகி என்ன இட் எமிட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதே பிளான்ட் தான் வந்து திருப்பி ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன். இந்த சைக்கிள் வந்து திருப்பி நடந்துட்டே தான் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ecosystem நம்ம வந்து லாஸ்ட் டயக்ராம்ல வந்து பார்த்தோம் இல்ல. ஸோ ecosystem வந்து நேச்சுரல் ப்ராசஸ் or energy exchange that occur in various plant and animal groups throughout the world biome. என்ன ஒரு நேச்சுரல் ஒரு எக்ஸ்சேஞ்ச், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்மளுக்கு நடந்துட்டே தான் இருக்கு. அப்ப அந்த கிரீன் லீவ்ஸ் வந்து என்ன பண்ணுது, ப்ரிப்பேர் ஃபுட். அப்புறம் வந்துட்டு ரூட் வந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுது, அது வந்து ஹெர்பிவோர்ஸ் ஃபுட்டா இருக்குது. டீகம்போஸ் என்ன பண்ணுது, பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் ரிசோர்சஸ் into simple inorganic compounds that producers can utilize. Ecosystem functions are essentially the flow of energy and nutrients in the food chain. ecosystem வந்து எப்படி இட்ஸ் a flow of energy. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஃபுட் செயினுக்குமே வந்து அது ஒரு நியூட்ரியன்ட் சப்ளையா வந்து இருக்கு.
These interactions keep plant and animal life on earth alive, as well as organic matter decomposition and biomass creation. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஒரு சைக்கிள் வந்து நடக்கும்போது நம்மளுக்கு லிவிங் பீயிங்ஸ் வந்து இந்த எர்த்ல வந்து இருக்க முடியுது. தென் இந்த டெட் ஆர்கானிக் மேட்டர் வந்து டீகம்போஸ் ஆகி, ஸோ அதுவும் ஒரு ப்ராசஸ், டீகம்போசிஷனும் நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான லைஃப் இருக்கு. All the ecosystem operations are carried out through process that are precisely balanced and managed. Functions of an ecosystem வந்துட்டு என்னென்ன கிளாசிபிகேஷன்ல பார்க்கலாம் அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ, நியூட்ரியன் சைக்கிளிங், ஈகாலஜிக்கல் சக்சஷன் ஆர் ஈகோசிஸ்டம் டெவலப்மெண்ட். ஈகோசிஸ்டம்ல வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, டெரெஸ்ட்ரியல், அக்வாட்டிக் அந்த மாதிரி. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் பார்க்கலாம். டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் இஸ் a land-based population of species that include biotic and abiotic interactions in a specific area. ஸோ ஒரு லேண்ட் பேஸ்ல இருக்கிற இன்ட்ராக்ஷன் ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். Tundra, taigas, temperate deciduous forest, tropical rainforest, grassland and desert வந்து example of terrestrial ecosystem. Terrestrial ecosystem cover roughly 142 to 150 million kilometers square, or about 25 to 35% of total land area on the planet. The decreased availability of water in terrestrial ecosystem as well as the role of water as a limiting factor distinguishes from the aquatic ecosystem. So availability of water வந்து நம்ம தரையில வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் லிமிட்டிங் ஃபேக்டர். அக்வாட்டிக் ecosystem வந்து terrestrial ecosystem வந்து செப்பரேட் பண்றதுக்கு. Since the atmosphere is more transparent than water, light is more readily available in terrestrial environments than in அக்வாட்டிக் ecosystem. அக்வாட்டிக் ecosystem ஓட டெரெஸ்ட்ரியலுக்கு வந்து என்னது, நம்மளுக்கு வந்து லைட் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்குது. terrestrial ecosystem have more gas availability than aquatic environments. இப்போ நம்மளுக்கு வந்து availability of oxygen, அப்புறம் வந்துட்டு பிளான்ட்ஸுக்கு வந்து நைட்ரோஜன், இது எல்லாமே வந்துட்டு அவைலபிலிட்டி வந்து டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்க்கு ஜாஸ்தி. நெக்ஸ்ட் வந்து அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்டர். Aquatic அப்படிங்கிறது வேர்ட் வந்து derived from Latin word aqua, which means water. So in a water-based setting, an aquatic ecosystem is a community of species that live together, interact and to some extent rely on one another. So waterல எப்படி எல்லா ஸ்பீஷஸும் வந்துட்டு how they live together and interact and how they rely on one another அப்படிங்கிறது தான் aquatic ecosystem. இது வந்து aquatic ecosystem வந்து it is divided into some following subcategories. அதுல என்ன அப்படின்னா fresh water, brackish water and marine. Fresh water பார்த்தோம்னா rivers, lakes and ponds. Brackish water வந்து mangroves, estuaries, etc. Marine ecosystem வந்து oceans and seas. Environmental pollution. So environmental pollution is defined as any unfavorable change in the physical, chemical or biological properties of air, land, water or soil. So pollution நம்மளுக்கே தெரியும். So air, land, water, which is ஒரு unfavorable condition இதனால வந்தது அப்படின்னா it is called pollution. So which causes pollution? Pollutants are the agents that cause such an unfavorable change. Pollutants are solid, liquid or gaseous substance that are present in greater concentration than in natural abundance and are produced as a result of human activities or natural occurrences. Pollutants வந்து maybe any form இருக்கலாம், solid, liquid, gas இருக்கலாம். அதை விட ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் விட அதிகமா இருந்தது நேச்சுரல் இதை விட அப்படின்னா இட் ரிசல்ட் இன் பொல்யூஷன். Pollution is the degradation of environment caused by the addition of harmful materials to it. So it is a pollution வந்து degradation of environment caused by addition of harmful materials, pollutants to it. Pollutants can be both natural and anthropogenic. They can also be biodegradable and non-biodegradable in terms of disposal as well as primary or secondary in terms of formation. So pollutants or types வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா natural and anthropogenic, biodegradable, non-biodegradable, அப்புறம் primary or secondary. இது வந்து in terms of disposable, biodegradable, non-biodegradable வந்து in terms of disposal and primary and secondary in forms of formation. Pollution types include air pollution, water pollution, radioactive, soil, plastic pollution and so on. Each year pollution takes the lives of 1 lakh marine animals and more than 1 million seabirds. Living in areas with high air pollution level increases a person risk of dying from lung cancer by 20% compared to living in less polluted areas.
ஸோ வந்துட்டு இந்த பொல்யூஷன்னால வந்துட்டு மெரைன் அனிமல்ஸ், சீ பேர்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நிறைய லைஃப் வந்து அதை இழக்குது, நிறைய செத்து போகுது. நம்மளுக்குமே நம்ம வந்து ஹை ஏர் பொல்யூஷன் ஏரியா இல்ல வாட்டர் கண்டாமினேட்டட் ஏரியால இருக்கிறோம் அப்படின்னா நமக்குமே வந்துட்டு ஏர்போர்ன் டிசீசஸ், வாட்டர்போர்ன் டிசீசஸ் எல்லாமே நம்மளுக்கும் வரும். Renewable energy. Renewable energy is the energy that is generated from naturally replenished resources. Renewable energy அப்படின்னா என்ன? It is naturally replenished. திருப்பி நம்மளால அது வந்து தீந்து போகாது இந்த earthல. This includes solar energy, geothermal heat, winds, tides, water and various biomass types. This energy is never depleted and is constantly replenished. இதெல்லாம் deplete ஆகாது, திருப்பி உருவாயிட்டே இருக்கும். They are viable source of clean, limitless energy that emits less pollution and readily available locally. So வந்து limitless energy நம்மளுக்கு வந்து தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். அப்புறம் less pollution வந்து காஸ் பண்ணும். When compared to non-renewable energy, the use of renewable energy significantly reduces all types of pollution. Non-renewable energy வந்து என்னது? Like petrol, இந்த மாதிரி ஃபியூவல்ஸ், இதெல்லாம் இந்த கோல், இதெல்லாமே வந்து நான் ரெனியூபிள் எனர்ஜி. அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய கார்பன் வந்து எமிஷன்ஸ் நடக்குது, பொல்யூஷன் ஜாஸ்தி நடக்கும். இதே ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னது? இந்த ஹீட் எனர்ஜி, சோலார், விண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மி. However, despite being a renewable resource, biomass is the major source of indoor pollution. Renewable source ஆயிருந்தாலும் biomass வந்துட்டு it causes indoor pollution. So example of renewable energy பார்த்தோம் அப்படின்னா hydroelectric power, wave energy, tidal energy, solar energy, biomass energy, geothermal energy and wind energy. Environmental issues. Environmental issues are the negative consequences of human activity on the environment. Humans நம்ம பண்ற இந்த சின்ன விஷயங்கள்னால என்னென்ன நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம என்விரான்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். Pollution, overpopulation, waste disposal, climate change, global warming, greenhouse effect இதெல்லாம் வந்து examples of environmental issues. Various environmental protection programs are being implemented on an individual, organizational and government level in order to achieve a balance between man and the environment. So வந்து individual level, organizational level, government levelல நிறைய steps வந்து எடுக்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். First வந்து climate change. It is a major concern in today's world. The issue has emerged in recent decades. Greenhouse gases are the major contributor to climate change. நமக்கு தெரியும் major greenhouse gas வந்து carbon dioxide, but இன்னமும் நிறைய இருக்கு. CFC, methane இதெல்லாமே வந்து greenhouse gases. அதெல்லாம் நிறைய இருக்கு. டீடைலா நம்ம வந்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து environmental changes have a variety of negative consequences including glacier melting, seasonal changes, epidemics and so on. environment changeனால என்ன நடக்குது? நம்ம ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகுது. சீசன்ல வெயில் காலத்துல வந்துட்டு அதிகப்படியான வெயில் இல்ல மழை வருது, அந்த புயல், இந்த மாதிரி மாறான ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது. சீசன் வந்து அதோட கரெக்டான இன்டர்வல்ஸ் வந்து அது நடக்காம போகுது. அப்புறம் எபிடமிக்ஸ். அடுத்தது வந்து குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் என்ன? கிளைமேட் சேஞ்ச்னால நம்மளுக்கு வந்து குளோபல் வார்மிங் அதிகப்படியான நம்மளோட கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து இதாகுது அப்படின்னா நம்ம எர்த் வந்துட்டு இட் இஸ் பிகமிங் வார்ம். அதனால அது குளோபல் வார்மிங். அது மெயின் ரீசன் வந்து கம்பஷன் ஆஃப் fossil fuels, automobile emissions and chlorofluorocarbons all contribute to the increase in greenhouse gases in the atmosphere. As a result, the Earth's temperature has risen, causing environmental change. அதிகப்படியான emissions of greenhouse gases வந்து it also causes ozone layer depletion. The ozone layer shields us from the sun's damaging ultraviolet rays. Main function of ozone layer என்ன? UV rays வந்து earthக்குள்ள வராம இருக்க வைக்கும். CFCs, chlorofluorocarbons, which are used in industries and in everyday life for destroying this vital layer. So ozone layer depletion main reason வந்து இந்த CFCs அப்படின்னு சொல்றாங்க. The hole in the ozone layer exposes human and wildlife to harmful UV rays, causes variety of skin diseases, including cancer. Next, water pollution. Water pollution harmful substancesல ஏதாவது இண்டஸ்ட்ரி ஃபேக்டரிஸ்ல வந்து harmful substances, chemicals எல்லாமே வந்துட்டு ரிவர், பாண்ட், லேக்ல எல்லாம் விடும்போது அங்க இருக்கிற ஆர்கானிசம்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அந்த தண்ணி குடிக்கும் போது நம்மளும் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் அது வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து வாட்டர் இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற
பயோலைஃப் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். அடுத்தது ஏர் பொல்யூஷன். இதே சேம் எமிஷன்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஏரை வந்து பொல்யூட் பண்ணும். நிறைய கார்பன் டை ஆக்சைடு, நிறைய பொல்யூட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபியூவல் வந்து பர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு அட்மாஸ்பியர்ல எமிட் பண்ணுது. அப்புறம் எர்த் டெம்பரேச்சரும் இதனால அதிகமாகுது, நம்மளுக்கு குளோபல் வார்மிங் எஃபெக்ட். ஸோ எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு தான். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். It is defined as the generation, storage, collection, transfer, transport, processing and disposal of solid waste in the way that does not harm the environment. So waste management எப்படி இருக்கணும், எல்லாமே வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட்டை ஹார்ம் பண்ணாத மாதிரி இருக்கணும். அதோட டிரான்ஸ்போர்ட்டோ, ப்ராசஸோ, டிஸ்போசலோ, இல்ல கலெக்ஷன், ஸ்டோரேஜ் எதுவுமே, பிகாஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் சம் கெமிக்கல்ஸ் வந்து அதுவுமே வந்து ரிலீசஸ் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கேசஸ், அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. டீஃபாரஸ்டேஷன், இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம். நம்ம வந்து ஒவ்வொரு ஒரு ட்ரீ கட் பண்றது, ஒரு ட்ரீ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஃபாரஸ்டே வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. இப்போ அமேசான் ஃபாரஸ்ட் தான் வந்துட்டு நம்மளோட எர்த்தோட 1/3 ஆஃப் ஆக்சிஜன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் அந்த ஃபாரஸ்ட்மே வந்துட்டு படிப்படியா அழிஞ்சிட்டு வருது. ஸோ ஃபாரஸ்ட் அழியும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை நம்மளுக்கு இருக்கும். ஸோ டீஃபாரஸ்டேஷன் இஸ் த ரேபிட் டிப்ளீஷன் ஆஃப் trees and forest. The trees not only provide us with oxygen and other raw materials but also help to keep the Earth's temperature stable. Depletion of trees for commercial purpose has resulted in a significant change in Earth's climate. So இந்த மாதிரி ட்ரீஸ் அழியும் போது கிளைமேட் சேஞ்சுமே நடக்குது. அப்புறம் வந்துட்டு இப்போ ட்ரீஸ் வெட்டினால நம்மளுக்கு என்ன, நம்ம சாயில் எரோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு வந்து அரைஸ் ஆகும். Destruction of forest resulted in the extinct of many plant and animal species, threatening biodiversity. ஃபாரஸ்ட் அழிஞ்சு போறதுனால என்ன, அதுக்கு பிளான்ட், குட்டி குட்டி பிளான்ட்ஸ், எல்லா டைப் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷஸ், அனிமல் ஸ்பீஷஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஓவர் பாப்புலேஷன். The world's population is rapidly increasing. The population growing has resulted in scarcity of resources. இப்போ அதிகப்படியான பாப்புலேஷன் இருந்தது அப்படின்னா இந்த ரிசோர்ஸ், நம்ம இப்போ எர்த்ல இருக்க ரிசோர்ஸ் வந்து எல்லா பீப்புளுக்குமே வந்துட்டு ஈக்குவலா வந்து சேரவாது. If this trend continues, it will be extremely difficult to sustain such a massive population. Overpopulation is linked to other environmental issues such as pollution, waste management, deforestation, climate change and global warming. இப்போ நிறைய பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா நிறைய தேவைகள் இருக்கும். அப்போ வந்து ஃபாரஸ்ட் அக்ரிகல்ச்சர் பண்றானா கூட நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணி அதனால நம்மளுக்கு வந்து டிஃபாரஸ்டேஷன் நடக்கும். டிஃபாரஸ்டேஷனால கிளைமேட் சேஞ்ச்னால குளோபல் வார்மிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு எம்சிக்யூஸ் பார்க்கலாம். வாட் டஸ் என்விரான்மெண்டல் ஈகாலஜி ஸ்டடி? ஸோ என்விரான்மெண்டல் ஈகாலஜி வந்து எதை பத்தி? ஆப்ஷன் ஏ வந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் என்விரான்மெண்ட், distribution of minerals in the earth's crust, development of renewable energy resources, and option D classification of living organism. So answer என்ன அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் பார்த்துட்டோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் ஈகாலஜி study of interaction between living organisms and their environment. Next question பார்க்கலாம். Which of the following is a biotic component of the ecosystem? Biotic living component வந்து எது? The soil, water, plant and sunlight. So plants are the biotic components. What type of ecosystem is a desert? Terrestrial, aquatic, artificial or coastal? So desert வந்து ecosystem வந்துட்டு terrestrial ecosystem. What is the main cause of biodiversity loss in ecosystem? Over exploitation of resources, stable climatic conditions, soil fertility improvement, controlled human activities. What is the loss of biodiversity வந்து over exploitation of resources. What is the role of decomposers in the ecosystem? Decomposers என்ன பண்ணும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Produce energy for plants, break down organic matter, control population growth, absorb carbon dioxide. Decomposers என்ன பண்ணும்? Break down organic matter. So இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Stay tuned to the channel. Thank you.